நடிகராக இருந்து கேரள அரசியலில் முக்கிய பிரபலமாக இருக்கும் நடிகர் முகேஷ் தமிழில் சுந்தர் சி நடித்த 5ஆம் படை என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். கிட்டத்தட்ட 40 வருடமாக மலையாள திரைப்படங்களில் நடித்து வரும் அவர் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை இருப்பதாக ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை அடுத்து நடிகை ஒருவரின் புகாரின் பெயரில் நடிகர் முகேஷ் மீது பாலியல் வழக்கு பாய்ந்துள்ளது. இந்நிலையில் தனக்கு முன் ஜாமீன் கோரி நடிகர் முகேஷ் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரை கைது செய்ய தடை விதித்து எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்படி சமூகத்தின் முக்கியமான நபராக இருக்கும் நடிகை முகேஷை சுற்றி எப்போதும் சர்ச்சைகளும் சுற்றிக் கொண்டு இருக்கும். அந்த வகையில் தமிழ் திரை உலகில் பிரபல நடிகையாக இருந்த சரிதாவின் முன்னாள் கணவர்தான் இந்த முகேஷ். தற்போது இருவரும் பிரிந்து வாழும் நிலையில் தனது முன்னாள் கணவர் குறித்து பல குற்றச்சாட்டுகளை பல ஆண்டுகளுக்கு முன்னரே செய்தியாளர்கள் முன்னிலையில் போட்டு உடைத்து உள்ளார் நடிகை சரிதா. அதில் பெண்களுக்கு துளி அளவு கூட மரியாதை கொடுக்க தெரியாத அவர் திருமணமாகி நான் கர்ப்பமாக இருந்த நிலையில் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக வேதனையுடன் தெரிவித்திருந்தார். மேலும் அவருடன் தொடர்பில் இருந்த பெண்கள் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து வருவார். இந்த கொடுமையெல்லாம் தன் பிள்ளைகள் பார்க்க கூடாது என்பதற்காகவே அவர்களை ஹாஸ்டலில் படிக்க வைத்தேன். அவரால் தனது சினிமா கேரியரை மட்டுமில்லாமல் மொத்த வாழ்க்கையும் இழந்து விட்டதாக வேதனையுடன் பகிர்ந்திருந்தார். இவரை தொடர்ந்து தேவிகா என்ற நடன கலைஞரை திருமணம் செய்து கொண்ட முகேஷ் அவரையும் கடந்த 2020ஆம் ஆண்டு பிரிந்தார். இந்நிலையில் இவர் மீது சுமத்தப்பட்ட பாலியல் புகார் தற்போது பூதாகரமாக வெடித்து வரும் நிலைகள், முகேஷ் தொடர்பான நடிகை சரிதாவின் பழைய நேர்காணல்கள் தற்போது வைரலாகி வருகின்றன.